Good day to you all. How are you today? I hope you're all doing well. I'm glad to meet you all again. இன்று நாம் அதைத்தான் நான் சொன்னேன், அதைத்தான் அவள் கேட்டாள், இதைத்தான் நாம் பேசிக் கொண்டிருந்தோம், இதைத்தான் அவர்கள் செய்தார்கள், இதைத்தான் அவன் எதிர்பார்த்தான் என்பவற்றை ஆங்கிலத்தில் எவ்வாறு சொல்லலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதைத்தான் அல்லது அதுதான் என்பதை ஆங்கிலத்தில் எப்படி சொல்லலாம்? That is what. That is what. இதை நாங்க சுருக்க வடிவத்தை பயன்படுத்தி that's what, that's what அப்படின்னு சொல்லலாம். அப்போ இதைத்தான் அல்லது இதுதான் என்பதை எப்படி சொல்லலாம்? Very good. This is what. This is what. அப்போ அதைத்தானா அல்லது அதுதானா என்று வினா வடிவில் எவ்வாறு கேட்கலாம்? Is that what? Is that what? Is that what? அப்படின்னு கேட்கலாம். இப்போ இதைத்தானா அல்லது இதுதானா என்பதை எப்படி கேட்கலாம்? கமெண்ட் பண்ணுங்க. Well done. Is this what? Is this what? ரொம்ப இலவா இருக்கு இல்லையா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமாயின் மறக்காம இப்பவே லைக் பண்ணிட்டு மற்றவர்களும் பயனடைய ஷேர் பண்ணி அவர்களுடனும் சேர்ந்து பயிற்சி பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு முடிந்தவரை ஷேர் பண்ணி கொள்ளுங்க. இந்த வீடியோவில் இடையிடையே உங்களுக்கான வினாக்களும் உண்டு. அவற்றுக்கெல்லாம் எந்தவித கூச்சமோ தயக்கமோ இன்றி கமெண்ட் பண்ணிட்டே வாருங்கள். முடிவில் உங்களாலும் இதே போல ஆங்கில வாக்கியங்களை மிக மிக சரளமாக பேசக்கூடியதாக இருக்கும். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாது இப்போதான் முதல் தடவை பார்க்கிறீர்களாயின் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனையும் அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி கொள்ளுங்கள். அப்போதான் நான் போடுகின்ற வீடியோக்களை உடனுக்குடன் பார்த்து பயனடைய முடியும். Let's move on to the lesson. அதைத்தான் நான் சொன்னேன். இங்க உங்க எல்லாருக்குமே தெரியும் அதைத்தான் என்பதை ஆங்கிலத்தில் எப்படி சொல்றேன். மிகுதி வடிவத்தை பார்ப்போம். யார், நான், சொன்னேன், செயல். சொல்றதை எப்படி ஆங்கிலத்தில் சொல்லுவோம்? சே, அதனுடைய இறந்த கால வடிவம் said. That's what I said. That's what I said. Again, that's what I said. இங்க நான் ஒவ்வொரு வாக்கியங்களையும் தமிழில் சொல்லும் போது உங்களுக்கு அவற்றுக்கான விடைகள் தெரியுமா என்று கமெண்ட் பண்ணிட்டே வாருங்கள். இந்த வீடியோ முடிவடைவதற்கு முன்னர் நீங்கள் ஒவ்வொருவரும் இதே போன்ற வாக்கியங்களை சரளமாக குறைந்தபட்சம் ஒன்றாவது சொல்லுகின்ற தன்மையை பெற்றிருக்க வேண்டும். அடுத்த உதாரணம் பார்ப்போமா? அதைத்தான் நான் அவனுக்கு சொன்னேன். யார், நான், செயல் என்ன? சொன்னேன். யாருக்கு? அவனுக்கு. That's what I told him அப்படின்னு சொல்வோமா? அல்லது that's what I said him அப்படின்னு சொல்வோமா? உங்களுக்கு இதுல சந்தேகம் இருக்கு. சந்தேகமே படாதீங்க. Say, tell இவற்றுக்கு இடையிலான வேறுபாடு பற்றி ஏற்கனவே 2 வீடியோக்கள் பதிவிட்டுள்ளேன். அவற்றுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கின்றேன். தயவு செய்து பார்த்து தெளிவான விளக்கத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அதாவது இங்கு சே என்று சொல்லும் போது அந்த வாக்கியத்தில் செயற்படுபொருள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது அதை நாம் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்கின்றோம், அதை கேட்பவர் லிசனர் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆனால் டெல் சொல்லும் போது கட்டாயமாக லிசனர் தேவை. இந்த வாக்கியத்துல லிசனர் இருக்கிறார். யார் கேட்பவர்? அவன். யாருக்கு சொல்கிறேன்? அவனுக்கு. ஆதலால் நிச்சயமாக இங்கே நாம் டெல் என்பதனுடைய இறந்த கால வடிவமான told என்பதுதான் பயன்படுத்தி இருக்க வேண்டும். அதனால் இந்த வாக்கியம் சரி. Very good. That's what I told him. That's what I told him. எல்லாரும் வாயை திறந்து சொல்லி பாருங்க சத்தமா. That's what I told him. Very good. அதைத்தான் அவள் கேட்டா. இது ஒன்றை காட்டி சொல்றோம். அதைத்தான் அவள் கேட்டா. கேட்டது யாரு? யார்? அவள். செயல் என்ன? கேட்டாள். That's what she asked. That's what she asked. That's what she asked. இதைத்தான் நாம் பேசிக் கொண்டிருந்தோம். எல்லாருக்குமே தெரியும் இதைத்தான் என்றால் நாங்க எப்படி ஆங்கிலத்தில் சொல்லுவோம்? This is what. இப்போ மிகுதி பகுதியை பார்ப்போம். யார்,
நாம் செயல் என்ன பேசிக்கொண்டு இருந்தோம். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், கடந்த காலத்துல செயல் நடைபெற்று கொண்டு இருந்திருக்கு இல்லையா? வாக்கியத்தை சொல்லி பார்ப்போமா? This is what we were speaking. This is what we were speaking. Again, this is what we were speaking. யாராவது என்ன பேசிக்கொண்டு இருந்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க. கேட்க நீங்க விஷயத்தை சொல்லிட்டு இதத்தான் நாங்க பேசிக்கொண்டு இருந்தோம் அப்படின்னு சொல்றோம். எல்லாரும் வாயத்திலிருந்து சொல்லி பாருங்க சத்தமா. This is what we were speaking. இதைத்தான் அவர்கள் செய்தார்கள். யார்? அவர்கள். செயல் என்ன? செய்தார்கள். செய், do, அதனுடைய இறந்த கால வடிவம் did, because this sentence is in simple past tense. This is what they did. This is what they did. Again, this is what they did. இதைத்தான் அவன் எதிர்பார்த்தான். ஒரு செயல் ஒன்று நடந்து முடிஞ்சிட்டு அப்ப நாங்க சொல்றோம் இதுதான் அவன் எதிர்பார்த்த செயல். யார்? அவன். செயல் என்ன? எதிர்பார்த்தான். எதிர்பார்க்கறது ஆங்கிலத்துல சொல்வோம் expect, அதனுடைய இறந்த கால வடிவம் expected. This is what he expected. This is what he expected. Again, this is what he expected. ரொம்ப இருக்கு இல்லையா? வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா இப்பவே ஒரு லைக் பண்ணிடுங்க. அதுதான் எனக்கு புரியல. யார்? இங்க யாருக்கு என்பதற்கு போலத்தான் இருக்குது. ஆனா இதுதான் இந்த வாக்கியத்தின் எழுவாய வரப்போகுது. அப்ப ஆங்கிலத்துல நாங்க அந்த இடத்துல சப்ஜெக்ட் ப்ரோனவுன் தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ எனக்கு என்பதற்குரிய சப்ஜெக்ட் ப்ரோனவுன் வடிவம் என்ன? நான். ஐ. புரியல, புரிந்தது, புரிகிறது, புரியுது, விளங்குது, அண்டர்ஸ்டாண்ட். புரிந்தது understood. அதனுடைய எதிர்மறை வடிவம் didn't understand. Didn't understand. That's what I didn't understand. That's what I didn't understand. எல்லாமே புரிஞ்சது, அதான் எனக்கு புரியல. That's what I didn't understand. எல்லாருமே சத்தமா சொல்லி பாருங்க வாய விட்டு. That's what I didn't understand. ஒண்ணுமே புரியல, ஆனா எனக்கு அதுதான் புரிஞ்சது, அதுதான் புரிந்தது. எப்படி சொல்லலாம்? கமெண்ட்னா well done. இதுதானா உனக்கு வேணும்? வினா, இதுதானா? எப்படி கேட்போம்? Very good. Is this what? உனக்கு வேணும். யார்? இங்கும் உனக்கு என்பதற்கு நாங்கள் சப்ஜெக்ட் ப்ரோனவுன் பயன்படுத்த வேண்டும். உனக்கு என்பதற்குரிய சப்ஜெக்ட் ப்ரோனவுன் வடிவம் நீ அல்லது நீங்களாகத்தான் இருக்க முடியும். நீ, அதை நாங்க ஆங்கிலத்துல யூன்னு சொல்வோம். வேணும், want. Is this what you want? Is this what you want? Again, is this what you want? இதுதானா அவள் விரும்புகிறாள். யார்? அவள். செயல் என்ன? விரும்புகிறாள். Is this what she likes? Is this what she likes? Is this what she likes? இப்ப உங்களுக்கான வினா, இதுதானா அவர்கள் விரும்பினார்கள்? Comment it now. Marvelous, you got it. அதுதான் அவள் உனக்காக சமைத்தது. நிறைய சாப்பாட்டு வகைகள் இருக்குது, அதுல அதுதான் அவள் உனக்காக சமைத்தது. இது எப்படி நாங்க சொல்வோம்? யார்? அவள். செயல் என்ன? சமைத்தது. யாருக்காக? உனக்காக. That is what. That's what she cooked for you. That's what she cooked for you. Again, that's what she cooked for you. இப்போ உங்களுக்கான வினா, இதுதான் நான் அவளுக்காக வாங்கினேன். Comment it now. Wonderful. அதுதானா உன்னால் செய்ய முடிந்தது? நாங்க நிறைய எதிர்பார்த்தோம், ஆனா அவர் செய்தது நமக்கு முன்னால் உள்ள நபர் செய்தது ரொம்ப கொஞ்சம். அப்ப நாங்க கேட்கிறோம், அதுதானா உன்னால செய்ய முடிந்தது? இல்ல செய்தவர் யாரு? நமக்கு முன்னால் நிற்பவர் நீ. செய்ய முடிந்தது செயல்.
முடியும் என்ற ஆங்கிலத்தில் எப்படி சொல்வோம்? கேன். அதனுடைய இறந்த கால வடிவம் could. சொல்லி பார்க்கலாமா? Is that what you could do? Is that what you could do? Again, is that what you could do? உங்களுக்கான வினா, இதுதானா அவர்களால் நிறைவேற்ற முடிந்தது? இது எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம்? கமெண்ட் இட் நவ். உங்களுக்கான சின்ன உதவி, நிறைவேற்றலை நாம் ஆங்கிலத்தில் எப்படி சொல்வோம்? எக்ஸிக்யூட். வெரி குட். இதைத்தான் நீ கழுவ வேண்டும். நான் என்னத்தை கழுவணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. கழுவ சொன்னோன்னு அப்ப நாங்க ஒரு குறிப்பிட்ட இதை காட்டி சொல்றோம், இதைத்தான் நீ கழுவ வேணும். யார்? நீ செயல் என்ன? கழுவ வேண்டும். ஒரு கட்டாயமான செயலாகிறது. This is what you should wash. This is what you should wash. This is what you should wash. Again, this is what you should wash. இப்போ உங்களுக்கான வினா, அதைத்தான் நீ சாப்பிட வேண்டும். இது ஒரு கட்டாயமான செயல்பாடாத்தான் சொல்றோம். அதைத்தான் நீ சாப்பிட வேண்டும். ஒரு சாப்பிட்ட காட்டி சொல்றேன். கமெண்ட் இட் நவ். வெரி குட். இதைத்தானா அவள் விரும்புகிறாள்? உன்னை காட்டி நாங்க கேட்கிற மாதிரி தானே அவள் விரும்புகிறாள். அவள் செயல் என்ன? விரும்புகிறாள். Is that what she likes? Is that what she likes? Again, is that what she likes? இதுதானா நீ தெரிவு செய்தாய்? தெரிவு செய்யறது ஆங்கிலத்தில் எப்படி சொல்வோம்? choose. அதனுடைய இறந்த கால வடிவம் chose. அப்போ யார்? நீ செயல் என்ன? தெரிவு செய்தாய். Is this what you chose? Is this what you chose? Again, is this what you chose? உங்களுக்கான வினா, அததானா நீ வாங்கினாய்? Comment it now. Amazing. இதுதானா நீங்க நேற்று தேடிக்கொண்டிருந்தீங்க? யார்? நீங்க செயல் என்ன? தேடிக்கொண்டிருந்தீங்க. எப்போதும் நேற்று. தேடுறது ஆங்கிலத்தில் நாங்க search for அப்படின்னு சொல்லணும். search for. தேடிக்கொண்டு searching for. இருந்தீங்க கடந்த காலத்தை பிடிக்குது. சொல்லி பாப்போமா? Is this what you were searching for yesterday? Is this what you were searching for yesterday? எல்லாரும் சொல்லி பாருங்க. Is this what you were searching for yesterday? Very good. மேலும் ஒரு சில உதாரணங்கள் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கொள்ளுங்க. இதைத்தான் அவள் அவனுக்கு கொடுத்தாள். இதத்தான் எல்லாருக்கும் தெரியும். This is what. யார்? அவள். செயல் என்ன? கொடுத்தாள். யாருக்கு? அவனுக்கு. This is what she gave him. This is what she gave him. Again, this is what she gave him. இப்போ உங்களுக்கான வினா, இதுதானா அவள் உனக்கு கொடுத்தாள்? Comment it now. Wonderful. அதுதான் நான் அவர்களுக்கு பரிசளித்தேன். யார்? நான். செயல் என்ன? பரிசளித்தேன். யாருக்கு? அவர்களுக்கு. That's what I gifted them. That's what I gifted them. Again, that's what I gifted them. உங்களுக்கான வினா, அதுதானா அம்மா உனக்கு பரிசளித்தாங்க? Comment it now. Wonderful. You got it. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருப்பேன். இப்பவே ஒரு லைக் பண்ணி மறக்காம மற்றவர்களும் பயனுடைய ஷேர் பண்ணி அவர்களுடனும் சேர்ந்து பயிற்சி பண்ணுங்கள். Practice makes you perfect. இதே போல் மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனை அழுத்திக் கொள்ளுங்கள். Thank you for watching.